வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் ட்ரான்சிஷன் டேபிள் வச்சு எப்படி DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளோட லாங்குவேஜில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே எண்ட் ஆகிற சப்ஸ்ட்ரிங் வந்து 1 0. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட மெஷின் டெஃபினேஷன் படி ஃபஸ்ட்டு வந்து Q நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், சிக்மா, ஆல்ஃபபெட், transition function delta, initial state Q0, final state F. So first வந்து Qங்கிறது number of states. ஸோ நமக்கு வந்து இங்கே சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்டிங் டைப்புக்கு n+1, அதாவது நம்மளோட சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் அதோட அடிஷ்னலாக 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா வர்ற வேல்யூ தான் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்மளோட DFAல இருக்க போகிற நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ வந்து Q0, Q1, Q2, ஸோ டோட்டலாக 3 ஸ்டேட்ஸ் வந்து இங்கே நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட். ஸோ ஆல்ஃபபெட் அப்படிங்கிறது இன்புட் சிம்பிள். நம்மளோட இந்த எக்ஸாம்பிளில் 0 and 1 இந்த 2 இன்புட் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டைப்பில் நம்ம வந்து எந்தெந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுவே வந்து அந்த லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு எப்சிலான் அப்படிங்கிறத கொடுக்கணும். Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு 1 மட்டும் கொடுக்குறோம். தட்லேயே நம்மளோட சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு சிம்பிள் மட்டும் இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளையும் அடுத்த சிம்பிள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறோம் 1 0. இதே நம்மளோட சப்ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 0 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட் Q3 அப்படிங்கிற ஸ்டேட் இங்கே கொடுத்துருப்போம். இங்கே 1 0 0 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம டிரான்சிஷனை டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டிரான்சிஷன் வந்து நம்ம இந்த 2 சிம்பிள்ஸையும் எடுத்துக்கிறோம், எப்சிலானும் 0வும் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எப்சிலான் அண்ட் 0 இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு இங்கே லெஃப்டில் ஏதாவது ஸ்டேட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து எப்சிலான் 0 அப்படிங்கிற காம்பினேஷனில் இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே இங்கே இல்லை. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு சிம்பிளை மட்டும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் 0 இருக்குது. ஸோ 0 அப்படிங்கிற சிம்பிள் மட்டும் வச்சு நமக்கு இங்கே ஸ்டேட் இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுறோம். அப்படி எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை. ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இனிஷியல் ஸ்டேட்டை இங்கே எழுதணும். ஸோ Q0 தான் இனிஷியல் ஸ்டேட், இதில் Q2 வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இது எப்படி இங்கே நமக்கு ஃபைனல் ஸ்டேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இந்த 1 0 தானே கடைசியாக வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 1 0வை ரீச் பண்ணுற ஸ்டேட்டு தான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ அதனால தான் Q2வை ஃபைனல் ஸ்டேட்டாக இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்சிஷனை வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து எப்சிலான் 1 இது எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் இந்த மாதிரி தான் எப்சிலான் 1 அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை. ஸோ எப்சிலானை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட் 1 இருக்குது. ஸோ 1க்கு வந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே Q1 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 1 0 இந்த காம்பினேஷன் எடுக்கிறோம். ஸோ 1 0 அப்படின்ட்டு நமக்கு இங்கே Q2க்கு நமக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து Q2 ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 1. ஸோ 1 1 அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே இங்கே இல்லை, எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து 1 1ல் நமக்கு எண்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு சிம்பிளை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் வந்து 1. ஸோ 1 அப்படிங்கிறதுக்கு Q1 அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. ஸோ அதனால் இங்கே Q1 ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 0 0 எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே வந்து இங்கே வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுமே அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு சிம்பிளை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். நமக்கு 0 0 அப்படின்ட்டு ஸ்டேட் இல்லை. ஸோ 0வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் 0வுக்கும் நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்கிறோம், இங்கே Q0 இனிஷியல் ஸ்டேட்டு தான் போடணும். இங்கே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட்டு தான் நம்ம இங்கே வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து 1 0 1. ஸோ 1 0 1 அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்டேட்டும் இந்த ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு 0க்கும் எந்த ஒரு ஸ்டேட்டும் இங்கே இல்லை. ஸோ 0வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு 1 அப்படிங்கிற சிம்பலை இந்த Q1 அப்படிங்கிற ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணுது.
ஸோ அதனால் இங்கே Q1 ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம வந்து டிரான்சிஷன் டயக்ராமை ட்ரா பண்ணிடலாம். Q0, Q1, Q2. ஸோ Q2 வந்து ஃபைனல் ஸ்டேட், Q0 வந்து இனிஷியல் ஸ்டேட். இப்போ Q0 0 வந்து Q0க்கே மூவ் ஆகுது. Q0ல 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிளுக்கு Q1க்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் Q1 ஆன் 0 Q2க்கு மூவ் ஆகுது. அண்ட் Q1 ஆன் 1 வந்து Q1க்கே மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் Q2 ஆன் 0 Q0க்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் Q2 ஆன் 1 Q1க்கு மூவ் ஆகுது. இப்போ நம்ம டைரெக்டாக டிரான்சிஷன் டயக்ராம் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு வந்து சேம் டயக்ராம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஒரு சப்ஸ்ட்ரிங்கோட எண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். GV Space சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.